தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விம்கோ நகரில் இருந்து மீனம்பாக்கம் செல்லும் மெட்ரோ ரயிலில் இளைஞர் ஒருவர் கஞ்சா பயன்படுத்தியுள்ளார். பொதுமக்கள் பயன்படுத்தும் மெட்ரோ ரயிலில் இளைஞர் கஞ்சா பயன்படுத்தியது சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கியுள்ளது. பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு அனுமதிக்கப்படும் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இளைஞர் கஞ்சாவுடன் வந்தது எப்படி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மெட்ரோவில் இளைஞர் கஞ்சா பயன்படுத்தியது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது. தொடர்ந்து பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு அனுமதிக்கப்படும் மெட்ரோவில் இளைஞர் கஞ்சா பயன்படுத்தியது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மெட்ரோ ரயிலில் இளைஞர் கஞ்சா பயன்படுத்திய புகைப்படங்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி மெட்ரோ ரயில் நிலையங்கள். குறிப்பாக மெட்ரோ ரயில் நிலையங்களுக்குள் நுழையும் போது பயணிகளின் உடைமைகள் முழுமையாக சோதனை செய்யப்படும். அதற்காக உடைமைகள் சோதனை செய்யக்கூடிய ஸ்கேன் கருவி பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தனியார் பாதுகாவலர்கள் மூலமாக பயணிகள் உடைமைகள் முழுமையாக சோதனை செய்யப்படும். அவர்கள் சோதனை செய்யப்பட்ட பிறகு ரயில் நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு முழுமையாக ரோந்து பணியிலும் தனியார் பாதுகாவலர்கள் ஈடுபடுகிறார்கள். மேலும் நுழைவாயில் பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பும் அங்கு போடப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் முழுவதுமாக கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கிறது. இவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதி மெட்ரோ ரயில் நிலையம். அந்த மெட்ரோ ரயிலுக்குள் கஞ்சா புகைத்த இளைஞர் பயன்படுத்திய வீடியோ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை விம்கோ நகர் இதிலிருந்து விமான நிலையம் நோக்கி செல்லக்கூடிய அந்த மெட்ரோ ரயிலில் தான் இந்த இளைஞர் கஞ்சா பயன்படுத்தி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு பயணிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் சுலபமாக மெட்ரோ ரயில் ரயிலுக்குள்ளேயே அந்த இளைஞர் கஞ்சா பயன்படுத்தியது எப்படி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது மிகுந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதை காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ரயிலில் சுலபமாக இளைஞர் கஞ்சா பயன்படுத்துவது என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.